இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமா? பாப்பா, இதுல தண்ணி அடிக்கிறியா? நான் குடிச்சுக்கிறேன். இது எங்களோட பம்ப் இல்லக்கா, பெரிய ஆளுங்களோடது. எங்களோடது முன்னாடி இருக்கு, அங்க போலாம் வாங்க. உன் பேர் என்னம்மா? கங்காக்கா. கங்காக்கே தண்ணில பார்ஷியாலிட்டி பாக்குறாங்களா? ஒரு நிமிஷம் இரு. இத வாங்கிக்கோ. எனக்கு வேணாம்க்கா. ஏமா? எனக்கு இதுக்கு பதிலா அம்மனுக்கு பொங்கல் வச்சு படைக்க போறோம். வேலைக்கு போய் என் கையெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கக்கா. உங்க கை மாதிரி என் கைய ஆக்குறீங்களா? உனக்கு நெயில் பாலிஷ் வேணுமா? வா, நான் போட்டு விடுறேன். இப்ப வேணாம்க்கா, நாளைக்கு வேலைக்கு போனா மறுபடியும் இப்படி ஆயிடும். பொங்கல் வைக்கும் போது பண்றீங்களா? சரி, இப்ப இந்த சாக்லேட்டை வாங்கிக்கோ. உன்னோட வீடு எங்க? இங்கதான். போலையா வீடுன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு வேளை இந்த ஊர்ல இருந்தா நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன், சரியா? ஜானி எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. வஜ்ரா, பாலு எங்க? நான் போய் பாக்குறேன். நீ போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதோ அங்க. டேய், யாரா? டேய் உன்னோட மேடம்டா. ஏன் மேடம்? டேய் நீ யாரா? டேய் என்னோடது யாரா? மேடம் இப்ப இங்க. மேடம், மேடம் நீங்க எங்க இங்க? உனக்கும் ராயல் சீமாக்கும் பந்தம் இருக்கும் போது எனக்கு இருக்காதா? டேய் பந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கடா. அங்க சுத்தி இங்க சுத்தி உனக்கு தங்கச்சின்னு சொல்லிட போறாங்க. மேடம் எப்படி இருக்க பாலு? நல்லா இருக்க மேடம். உங்க என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் நடக்கல, அதனாலதான் வந்தேன். எனக்கு புரியலங்க. நான் எங்க வீட்ல இருந்து வெளியே போறேன்னு சொல்லிட்டு பேக் தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். வீட்டை விட்டு வந்துட்டீங்களா? அதானே நானும் இப்ப சொன்னேன். ஏங்க இப்படி பண்ணீங்க? ஏன் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்களா? உண்மைக்கு இப்ப என் வீடு எதுனே எனக்கு தெரியலையே. என்ன அப்ப உங்க வீட்ல ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரியா? என் அம்மா நான் தாலிபான் பொண்ண காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணி கூட்டு வாங்குவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. மேடம், ஒரு சின்சியர் டவுட். சொல்லு பாலு. உங்க பர்த்டே அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அவரை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம என் மேல இன்ட்ரெஸ்டா இல்ல நிஜமாவே என்ன பிடிக்குமா? தம்பி செத்த வாயேன், இந்த பாலை கோயில் வரைக்கும் கொண்டு வாயேன். அட போங்க சாமி, அங்க வந்து உயிரை விட சொல்றீங்களா? இந்த பாலை கொஞ்சம் கொண்டு வந்து தரீங்களா? காசு தரேன். உன்னை கூட்டு போய் நான் பணமா எடுத்துக்கா. போ சாமி. தம்பி, இன்னைக்கு மகா சிவராத்திரி, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய நாள். இந்த பாலை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பா, உனக்கு புண்ணியமா போகும். எனக்கு ஆசைதான் சாமி, ஆனா எங்க வீட்டுல சாவு விழுந்திருக்கு, நான் வரக்கூடாது. அந்த பரமசிவன் இருக்கிறதே மயானத்துலதான். இது அவருக்கு செய்யற புண்ணியமா இருக்கும். வெளியே இருங்கோ, நான் அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டு கூப்பிடுறேன். உன்னால அலங்காரம் பேஷா முடிஞ்சுடுத்து. இந்த ஊர்ல நான் உங்களை பார்த்ததே இல்ல. யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மகாகாலேஸ்வர் ரெட்டியோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவனோட அப்பாங்க. தம்பி, உங்க பேரு ருத்ரகாலேஸ்வரி ரெட்டி தானே? ஆமாங்க. உனக்கு பேர் வைக்கிற சடங்குக்கு வந்தது நான் தான். இதே மண்டபத்துல நீ உங்க அம்மாவோட மடியில இருக்கும்போது இதே சுவாமியோட பேர் தான் உனக்கு வச்சேன்.
உங்க அம்மா இறந்த பிறகு குவாரில இருக்கிற இந்த கோவில உங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா உங்க அப்பா கட்டினாரு. இந்த ஆரத்தி தட்டுல இருந்து நந்தி வாகனம் வரைக்கும் எல்லாமே உங்க அம்மா பேர்ல தான் இருக்கு. நீங்க உட்கார்ந்து இருந்த இந்த இடமும் கூட. அர்ச்சனை பண்ணிட்டு கூப்பிடுறேன் தம்பி. பிரசாதத்தை வாங்கிட்டு போங்கோ. சரிங்க. இதை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அவங்கெல்லாம் நல்லவங்கடா, ரொம்ப நல்லவங்க. என்ன தூரமா அனுப்பிட்டு அவங்க நரகத்தை அனுபவிச்சிருக்காங்க. சரி விடுறா, எல்லாம் சரியாயிடும். வா போலாம். கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்டா. இந்த இடத்துல உட்காரும் போது என் அம்மா மடியில உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. வாங்கிக்கோங்க. நீண்ட ஆயுளோட சுபிட்சமா நன்னா இருக்கணும்.